இந்த காலங்களிலே அம்மாக இணைந்து அதிகாலை ஜபத்தில் இணைந்து ஜபிக்க தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி இருக்கிற இடங்களிலே தேவனுக்கு துதிகளை நாம் ஏறெடுப்போம். நம் தேவன் சர்வ வல்லவர், ஆச்சரியமானவர். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து கிருபையாக தேவன் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலங்களிலே தேவன் கொடுத்த சுகம், தேவன் கொடுத்த பலன், தேவன் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நாம் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த மாதங்கள் முழுவதும், கடந்த வாரங்கள் முழுவதும் நீங்களை பாதுகாத்து உங்களுடைய கிருபையின் கரத்திற்காக நன்றி, உங்களுடைய இரக்கத்திற்காக நன்றி, உங்களுடைய தயவுக்காக நன்றி. அந்த இடங்களிலே கூடியிருக்கிற விசுவாசிகள், ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் தேவனுக்கு துதிகளை நாம் ஏறெடுப்போம். அந்த காலவெளியிலே அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். காலவெளியிலே நாம் அங்கே கூடி ஜபிப்பதற்கு தேவன் கொடுத்த அந்த நல்ல வாக்கியத்திற்காக, நல்ல கிருபைக்காக, எல்லாவற்றுக்காக நாங்கள் நமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபைக்காக நன்றிகளை செலுத்துவோம். அவருடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. Praise the holy name, holy name. நல்ல உற்சாகமான அந்த நிலையிலே கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோமா, துதிகளை எடுப்போமா. ஓ, தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கிருபையாக இன்று நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Amen, amen, amen. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த காலங்களிலே நம்முடைய பாடல்கள், ஆராதனைகள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஏற்றுக்கொண்டு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரார். இந்த காலங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் உடைய மகிமைகளை நிரப்புவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக. என்னுடைய செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். இருக்கிற இடங்களில் இணைந்து நாம் ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். இதயங்கள் மகிழட்டும் என்று தேவனை மகிமைப்படுத்தி மகிழ்ச்சியோடு இந்த காலவெளியிலே கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்வோம். இணைந்து பாடுவோமா? நன்றி
காலவெளியில நல்ல மருந்து சொல்லி பாட வேண்டியது வாசித்து நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 39:18 நாம் எடுத்துக்கொண்டால், ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். Our God is a God who sets free his people. எரேமியா 39:18. உன்னை நிச்சயமாகவே நான் விடுவிப்பேன். நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை. ஏனென்றால் நீ என்னை நம்பினார், உன் பிராணன் எனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் நம்மை விடுதலையாக்குகிறார். The certainty of God's deliverance. இந்த காலங்களில் தேவன் நம்மை பார்த்து சொல்வது, நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன். ஒவ்வொரு நாளும் பல பாடுகள் வழியாக நாம் போகிறோம். வேலை தொழில் காரியங்களில் நாம் போய்கொண்டிருக்கும் போது பல we come across so many problems in our life. ஆனால் விடுவிக்கிற தேவன் நமக்காக இருக்கிறார். விடுதலையாக்குகிறவர் நமக்கு உண்டு என்று நாம் பார்க்கின்றோம். எப்படி நம்மை விடுதலையாக்குகிறார் அதைத்தான் நான் இப்பொழுது கவனிக்க வேண்டும். வேதத்திலே யோசேப்பை விடுவித்தார். சங்கீதம் 105:17-18 வசனங்களில் பார்க்கிறோம். யோசேப்பை அவன் கட்டுகளிலிருந்து சங்கிலியிலிருந்து அவரை விடுதலை ஆக்கினார். சிம்சோனை விடுதலை ஆக்கினார். தானியேலை விடுதலை ஆக்கினார். தேவன் கட்டவிழ்க்கிற அதிகாரத்தை வைத்திருக்கிறார். தேவன் அந்த அதிகாரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார். எரேமியா 1:10 நாம் வாசிக்கிறோம். பிடுங்கவும் நாட்டவும் நான் அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 68:6 கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். இன்று காலை விடுதலை ஆக்கும் அந்த வல்லமை என்னை தொடர்த்தும் என்று கேட்போம். இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தை எடுத்து இன்று காலை நீரங்களை விடுதலை ஆக்கும். இன்றைக்கு யாரோ ஒருவரை தேவன் விடுதலையாக்கும்படி தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God has been speaking to someone to deliver you. ஏதோ ஒரு வியாதியோ ஒரு போராட்டமோ ஏதோ ஒரு சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு எப்படி நான் விடுதலையாவேனோ என்று நீங்கள் இருக்கிறீர்கள். தேவன் விடுதலையாக்குவார். இப்பொழுது 7 விதமான விடுதலை, the sevenfold deliverance of God. ஒன்று, குமாரன் மூலம் விடுதலை. யோவான் 8:36 நாம் வாசிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். So Jesus Christ delivers you. ஆகவே இயேசுவின் நாமத்தை வைக்க வேண்டும். இயேசுவை ஆராதிக்கிறோம். இயேசுவே விடுதலை ஆக்கும் என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது, சத்தியத்தின் மூலம் விடுதலை. நீங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின் மூலம் நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தை, the word of God. ஆகவேதான் எல்லா ஆராதனைகளிலும் எல்லா நேரங்களிலும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோம். வசனம்தான் நமக்கு விடுதலை. மூன்றாவது, 2 கொரிந்தியர் 3:17 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. Where there is the Holy Spirit, there is deliverance. எப்படி தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறார். கரங்களை வைத்து இருக்கிற இடங்களில் இந்த கால வேளையிலே தேவனை எங்களை விடுதலை ஆக்குகிற இந்த வல்லமைக்காக நன்றி. இந்த அதிகாலை வேளையிலே ஆங்காங்கே குடும்பங்களாக ஊழியர்களாக பிள்ளைகளாக கூடி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீர் எங்கள் ஜெப சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர். கொஞ்சம் கை வைத்து யோசித்து பார்த்து எத்தனை இதில் நம்மை விடுவித்தாரல்ல.
வியாதியில நாம் முடிந்தோம் என்று நினைத்தோம், போராட்டத்தில் முடிந்தோம் என்று நினைத்தோம். தேவனோ நம்மை விடுதலையாக்கினார். உணர்கிறவர்கள் இந்த காலவழியில் அந்தந்த இடங்களிலே கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி, எந்த இடத்தில் இந்த ஆன்லைன் வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக இந்த செய்தியை, வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் தேவன் உங்களை விடுதலை ஆக்குகிறார். 4வது, தூதனை அனுப்பி விடுதலை ஆக்குகிறார். சங்கீதம் 34:7, கர்த்தருடைய தூதன் அவர்களை சுற்றி ஆலயம் இறங்கி விடுதலை ஆக்குகிறார். இட் இஸ் an invisible deliverance. It is a heavenly deliverance. நம்முடைய வாழ்வில் சில நேரங்களில் நமக்கு அறியாத விடுதலை வருகிறது. யார் நம்மை விடுவித்தாரே தெரியாது. உணர்ந்தவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, திடீர்னு போயிருப்போம், ஹாஸ்பிட்டல் யாரோ வந்து உதவி செய்திருப்பார்கள், வேலைக்கு போயிருப்போம், யாரோ வந்து உதவி செய்திருப்பார்கள். எப்படி நடந்தது? அறியாத ஒரு சூழ்நிலை. யார் உதவி செய்தது? தூதன் மூலம் தேவனமை விடுதலை ஆக்குகிறார். 5வதாக சங்கீதம் 50:15 நாம் அங்கே வாசிக்கிறோம், தேவன் ஜெபத்தின் மூலம் தேவனமை விடுதலை ஆக்குகிறார். Prayer brings the deliverance of God in our life. ஜெபம், அதனால அதிகாலையில் ஜெபிக்கிறோம், எல்லா நேரங்களிலும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஜெபம் ஒரு விடுதலையை நமக்கு கொண்டு வருகிறது. ஜெபம், சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அந்த விடுவிப்பேன் என்பது ஐ வில் செட் ஃப்ரீ என்ற மூலமொழியில் இருக்கிறது. ஐ வில் டெலிவர் யூ. நம்முடைய தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறார். புரிந்தவர்கள் கரங்களை வைத்து அந்த காலவழியில் ஆங்காங்க இணைந்திருக்கிறவர்கள் கைசி சொல்லும், குமாரன் மூலம் விடுதலை, சத்தியத்தின் மூலம் விடுதலை, பரிசுத்த ஆவியானவர் மூலம் எங்கள் விடுதலை ஆக்குகிறீர், தூதனை அனுப்பி விடுதலை ஆக்குகிறீர். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டு விடுதலை ஆக்குகிறீர். இந்த மகாபெரும் கிருபை இரக்கத்திற்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். 6வது சங்கீதம் 22:4 வசனம் சொல்கிறது, யார் அவரை நம்பினாலும் விடுவிக்கிறார், கர்த்தரை நம்பின அவர்களை நீ விடுவித்தீர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த காலவழியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆங்காங்கே கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உணர்கிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, சங்கீதம் 22:4, எங்கள் பிதாக்கள் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீ விடுவித்தி, you delivered them, those who trusted on you delivered them, you set free people, those who trust. கைவித்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தாரும். இந்த காலவழியிலே உண்மை நம்பணும். மனிதனையோ பணத்தையோ சூழலையோ நாங்கள் நம்பிக்கொண்டில்லாமல் உண்மை நம்புகிற அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தாரும். ஓ தேங்க்யூ ஃபாதர். அந்த தேவனுடைய மகிமை ஒவ்வொரு இடத்தில் நிரம்புகிற காலவழியிலே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இடங்களிலே சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். கடன் தொல்லையோ பிரச்சனையோ பாடுகளோ கைவித்து எதிலிருந்து என்னை தேவன் விடுதலை ஆக்குவார். ஆனால் தேவன் விடுதலை ஆக்கணும், மறுபடியும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது, மீண்டும் நாம் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. கைவித்தி அதற்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், தேவனே ஹெல்ப் மீ நாட் டு கெட் இன்டு தி ட்ரபிள் அகைன். மீண்டும் போராட்டங்களில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்கிற அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தருவீராக. 7வது தேவனுடைய விடுதலை, தேவன் பேரில் உள்ள வாஞ்சை. அவன் இடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவன் பேரில் உள்ள வாஞ்சை. தேவன் பேரில் நாம் எவ்வளவு வாஞ்சை வைக்கிறோமோ அவ்வளவு விடுதலை தான். வாஞ்சை உள்ளவர்கள் தான் ஜெபிப்பார்கள், வாஞ்சை உள்ளவர்கள் தான் தேவனை ஆராதிப்பார்கள், வாஞ்சை உள்ளவர்கள் ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள், வாஞ்சை உள்ளவர்கள் ஊழியத்தை கனப்படுத்துவார்கள், வாஞ்சை உள்ளவர்கள் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், இந்த சங்கீதம் 91:11 சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். ஆகவே இன்று காலை தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறார். நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன். 7 விதமான விடுதலை. ஓ குமாரன் மூலம் விடுதலை, சத்தியத்தின் மூலம் விடுதலை, பரிசுத்த ஆவியின் மூலம் விடுதலை. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே விடுதலை கேட்டுக்கொண்டே இருப்போம். Receive the deliverance right now in Jesus' name. அந்த இடங்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரை கர்த்தர் தொடுவாராக. வியாதி பலவீனங்கள் யார் இருந்தாலும் கர்த்தர் தொடட்டும். பிள்ளைகளை தொடட்டும், கை குழந்தைகளை கர்த்தர் தொடட்டும், கர்ப்பத்திகளை தொடட்டும். சொல்லுங்கள், இயேசுவின் மூலம் விடுதலை, வார்த்தையின் மூலம் விடுதலை, தூதன் மூலம் விடுதலை, பரிசுத்த ஆவியானவர் மூலம் விடுதலை. ஓ இதுவரைக்கும் என்னை விடுவித்தேனே, நன்றி சொல்லுங்கள், இதுவரைக்கும் என்னை விடுவித்தீர்.
என்னை பாதுகாத்து ஹல்லேலூயா யோசேப்பை விடுவித்தவர், சிம்சோனை விடுவித்தவர், தானியேலை விடுவித்தவர். எங்களை விடுவித்து இன்னும் எங்களை விடுதலை ஆக்கும் டெலிவரர்ஸ் எல்லா கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி 3 விதமான விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம் என்று காலையிலே. முதலாவது, நம்முடைய குடும்பங்களை தேவன் வியாதி போராட்டங்களிலிருந்து தேவன் விடுதலையாக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் வருகிற எல்லா விதமான போராட்டங்களில் எல்லா கரங்களை அசைத்து இயேசுவின் நாமத்தில், இன் ஜீசஸ் நேம், ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் வருகிற வியாதிகள் போராட்டங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை இதுவரைக்கும் கொடுத்து இன்னும் எங்களை விடுவிக்க போவதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது, எங்கள் திருச்சபை மக்கள் குடும்பங்களை கர்த்தர் விடுவித்து பாதுகாக்க வேண்டும். இதுவரை விடுவித்து நீ நடத்தின உங்களுடைய கிருபைக்காக நன்றி. இன்னும் எங்களை விடுவித்தார்கள். ஜோமன் அந்த இடங்களில் இணைந்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்திக் கொண்டே இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. God sees your heart. God looks down upon you. தேவனுடைய கரிசனை மேல் வருகிறது. தேவனுடைய ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். எந்த இடங்களில் யார் எங்க பலவீன போராட்டங்களா இருந்தாலும் விடுவிக்கிற வல்லமுள்ள தேவன். Receive the healing this morning. Receive the deliverance this morning. இந்த காலையிலே கர்த்தருடைய விடுதலை தேவன் தூதனை அனுப்பி விடுவிப்பார். ஜெபத்திலே விடுவிப்பார். அவரை நம்புகிறவர்களை விடுவிப்பார். வாஞ்சை இருந்தால் போதும். கரங்களை வைத்து நல்ல நன்றிகளை செலுத்திக் கொண்டே இருப்போம். துதிகளை ஏற்படுத்திக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் நமக்கு விடுதலை தருகிறார்? உயிரோடு எழுந்த இயேசு, ஒரு உயிர்த்தெழுந்தவர், ஜீவனுள்ளவர், நமக்காக இந்த பூமியில் அவதரித்தவர், நம்மை ரட்சிக்க வந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து. கரங்களை வைத்து இருக்கிற இடங்களில் ஆராதிக்க போகிறோம். சில நிமிடங்கள் ஆராதித்தது காலொளிலே தேவனுடைய மகிமை என்னை நிரப்பட்டும், தேவனுடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்போம். உயிரோடு எழுந்த இயேசுவே, இந்த காலொளியிலே நான் நம்மை ஆராதிக்கிறேன், நம்மை துதிக்கிறேன், நம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவே, இணைந்து ஆராதிப்போமா? உமக்காகவே உயிரோடு இயேசுவே இணைந்து ஆராதிப்போம். உமக்காகவே நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே ரட்சகர். சொல்லி பாடுவோம். ஒருவரே ஆண்டவர், ஒருவரே ரட்சகர். ஆராதிக்க வந்த நேரங்களில் பாடுவோம்.
அந்த இடங்களில் இணைந்திருக்கிற எல்லா நன்றிகளை செலுத்தப் போகிறோம். இதனால் நம்முடைய வேலைகள், தொழில்கள், நம்முடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய மகிமை நம்மை நிரப்ப முடியாத தேவனை நோக்கி பார்ப்போம். தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நீர் விடுவிக்கிற தேவன், நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, இந்த நல்ல கால்வளைக்காக உமக்கு நன்றி. அந்த இடங்களில் இணைந்திருக்கிற குடும்பங்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், மக்கள், பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதி. இந்த நாள், கடந்த நாள், திருமண நாள், இப்படிப்பட்ட நாட்கள் இருந்தவர்களோடு கிருபை இருக்கட்டும். வேலை, தொழில்கள், பிரயாசங்கள் எல்லாவற்றுடைய ஆளுகை கூட இருக்கட்டும். யாராவது இன்னைக்கு வேதனையோடு மாடுகளோடு இருப்பார்கள், மற்றவர்களை தொட்டட்டும். உடைய மகிமையோட நிரப்பட்டும், உடைய வல்லமையோட நிரப்பட்டும். In Jesus' name, touch them right now. சொல்லு போன உள்ளங்களை பலப்படுத்துகிறார். தூக்கி நிறுத்தும், அற்புதங்களை செய்யும். விடுவிக்கிற வல்லமையோடு இவர்கள் வாழ்வில் செயல்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.